தலைப்பு செய்திகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச விடுமுறை தினமாக பிரகடனம். அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர். மத்திய கிழக்கு போர் வலுசக்தி நெருக்கடியை சமாளிக்க ஜனாதிபதி தலைமையில் மீளாய்வு. அரசின் நிர்வாக தோல்வியால் நாடு மீண்டும் நெருக்கடிக்குள், எதிர்க்கட்சி தலைவர். ட்ரம்ப் அழைப்பை ஏற்க மறுத்த நாடுகள். அமீரகத்தில் போர் குறித்து தவறான பதிவுகள், 19 இந்தியர்கள் கைது. விரிவான செய்திகள். அரச ஊழியர்களுக்கு எதிர்வரும் 18ஆம் திகதி முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்படும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து அரசு பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கும் இவ்விதமாகவே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த விடுமுறை நடைமுறையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. மத்திய கிழக்கு போரினால் நிலக்கரி, எரிவாயு, எண்ணெய் உள்ளிட்ட வலுசக்தி விநியோக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகள் மற்றும் அந்த தடைகளை எதிர்கொண்டு தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு துறையினராலும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று வழிகள் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த நிலைமையானது இலங்கைக்கு மாத்திரமன்றி உலக நாடுகள் அனைத்திற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இதனை எதிர்கொள்வதில் டிஜிட்டல் குறியீட்டு முறை, வீட்டிலிருந்து பணியாற்றுதல் போன்ற மாற்று வழிமுறைகளை முறையான திட்டமிடலுடன் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உருவாகி வரும் புதிய நிலைமைகள் குறித்து மக்களுக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தும் முறையான தகவல் தொடர்பு முறையை பேண வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தற்போது நடைமுறையில் உள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறையின் கீழ் இதற்கு முன்னர் பதிவு செய்யாத நபர்களுக்கு ஏற்பட்டுள்ள தடைகளை விரைவாக நீக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒன்றிணைத்து கைத்தொழில் துறையில் ஏற்படும் புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய சூழலானது கடந்த கொரோனா காலப்பகுதியை விடவும் மாறுபட்டது என்பதால் புதிய நிலைமைக்கு ஏற்றவாறு மாற்று நடவடிக்கைகளை பின்பற்றி எரிபொருள் சிக்கன முறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு போர் சூழலில் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களை முறையாக கண்காணித்து தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கான மாற்று வழிகள் குறித்து தொடர்ச்சியான அவதானத்துடன் இருக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அரசின் திட்டமிடப்படாத மற்றும் திறமையற்ற நிர்வாகம் காரணமாக நாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். கேகாலை தேர்தல் தொகுதி அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்கள் வருமாறு: மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் நான் எச்சரித்த போது அரசு அதை கேலி செய்தது. ஆனால் அந்த எச்சரிக்கையை விடுத்து 12 நாட்களுக்குள்ளேயே மீண்டும் QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது. முறையான மூலோபாய திட்டமிடல் அரசிடம் இல்லாததே இதற்கு பிரதான காரணமாகும். ரஷ்யாவுடனான நேரடி ராஜதந்திர உறவுகள் மூலம் எரிபொருளை பெற்றுக்கொள்ளுமாறு நாம் வழங்கிய ஆலோசனைகளை அரசு ஆரம்பத்தில் நிராகரித்தது. தற்போது கடும் நெருக்கடி ஏற்பட்ட பின்னரே ரஷ்ய தூதுவரை சந்திக்க முற்படுகின்றனர். அதேபோல் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலக்கரியும் தரமற்றது என்பது உறுதியாகியுள்ளது. இதனால் 135 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் சுமையை இறுதியில் மின் நுகர்வோரை சுமக்க வேண்டியுள்ளது. எரிபொருளுக்கு QR முறைமை கொண்டுவரப்பட்டதைப் போல அரசின் இப்போக்கை பார்த்தால் எதிர்காலத்தில் விவசாயிகளின் உரங்களுக்கும் QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசு எவ்வித முன்னாயத்தமுமின்றி நாட்டை ஏமாற்றி ஆட்சி நடத்தி வருகின்றது. எதிர்க்கட்சி வழங்கும் நல்ல ஆலோசனைகளை கூட ஆணவத்தால் நிராகரிக்கின்றனர்.
அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதிலும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பொய்களை பரப்புவதிலும் காட்டும் ஆர்வத்தை நாட்டு பிரச்சினைகளை தீர்ப்பதில் இவர்கள் காட்டவில்லை என தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளி பாதிப்பின் பின்னர் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துமாறு கோரிய போதும் அதனை ஜனாதிபதி உதாசீனம் செய்தார் என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாச அரசியல் பழிவாங்கலால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதையும் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இனிவரும் காலங்களில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் QR குறியீட்டு முறையின் கீழ் மாத்திரமே எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருண நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது எரிபொருள் முன்பதிவுகள் வழமை போன்று கிடைத்து வருகின்றன. எனவே அடுத்த மாத இறுதி வரை விநியோகத்தில் எவ்வித சிக்கலும் இருக்காது. நேற்று காலை QR முறைமை அமலுக்கு வந்தபோது ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப கோளாறு தற்போது முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளன. வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் நுகர்வோர் தேவையற்ற முறையில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. QR முறைமைக்கு புறம்பாக எவருக்கும் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. இதனை உறுதிப்படுத்த போலீசாரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. அத்துடன் தேவையற்ற முறையில் வரிசையில் நிற்பவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. எரிபொருள் நிலையங்களுக்கு வழங்கப்படும் அளவுக்கும் QR ஊடாக விநியோகிக்கப்படும் அளவுக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையங்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்ற நேட்டோ உதவாவிட்டால் மிகவும் மோசமான எதிர்காலம் ஏற்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தால் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியது. இதனால் அதன் வழியாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகின்றன. இதற்கிடையே கச்சா எண்ணெய் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமானால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் தங்களது போர்க்கப்பலை அங்கு அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து உட்பட 7 நாடுகள் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பும் கூட்டணியில் இணையுமாறு வலியுறுத்தினார். இந்த நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்பும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சீனா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இதை நிராகரித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர்க்கப்பலை அனுப்புவதாக வெளியான தகவலை பிரான்ஸ் மறுத்துள்ளது. சீனா, வடகொரியா இடையேயான விமான போக்குவரத்து கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டில் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் சீனா, வடகொரியா இடையிலான விமான போக்குவரத்து எதிர்வரும் 30ஆம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சீனாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் சீனா பீஜிங்கில் இருந்து வடகொரியா தலைநகர் பியாங்யாங்குக்கு 30ஆம் திகதி முதல் தனது சேவையை தொடங்க உள்ளது. முதற்கட்டமாக வாரத்திற்கு ஒரு முறை என திங்கட்கிழமை தோறும் இந்த விமானம் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் அதிகரித்த பதற்றங்கள், உலக நாடுகளுடனான அதிபர் ட்ரம்பின் வெளியுறவு கொள்கை குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் சமீப காலமாக சீனாவுடனான உறவுகள் மேம்படுத்த வடகொரியா விரும்புகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரு நாடுகளுக்கும் இடையே ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது விமான சேவையும் தொடங்க உள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் சுற்றுலா மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் போர் தொடர்பான தவறான தகவல்களை பரப்பியதாக 19 இந்தியர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் உலக நாடுகள் முழுவதிலும் எதிரொலிக்கும் நிலையில் இப்போர் தொடர்பான தவறான தகவல்களை பரப்பிய 19 இந்தியர்கள் உட்பட 35 பேர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலியான தாக்குதல் வீடியோக்கள் மற்றும் ஜோடிக்கப்பட்ட தகவல்களை பகிர்ந்து பொதுமக்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மீது விரைவு நீதிமன்றங்கள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதங்கள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1970 மயிலாய் படுகொலைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடாமல் மறைத்த குற்றத்திற்காக அமெரிக்க இராணுவம் 14 இராணுவ அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியது.
1992 தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கலை முடிவுக்கு கொண்டுவர நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் 68.7% மக்கள் ஆதரவாக வாக்களித்தனர். 1996 இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து துடுப்பாட்ட உலக கிண்ணத்தை வென்றது. 2000 உகண்டாவில் கடவுளின் 10 கட்டளைகளை மேம்படுத்தும் மத இயக்கம் ஒன்றின் உறுப்பினர்கள் 800 பேர் வரையில் அவ்வியக்க தலைவர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.